அதிகாரம் 25. பவுலின் வழக்கு விசாரணை தேசாதிபதியாகிய பெஸ்துவின் காலத்திலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. பவுலின் விசாரணையை எருசலேமில் நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தார் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த விசாரணை செசரியாவில் நடைபெற வேண்டும் என்று பெஸ்து ஆணையிடுகிறான். பவுலுக்கு விரோதமாக யூதர்கள் அநேக குற்றங்களை அவர் மேல் சாட்டுகிறார்கள். பவுலோ தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். எருசலேமில் போய் தான் விசாரிக்கப்படுவதில் பவுலுக்கு சம்மதி இல்லை. ஆகையினால் ராயனுக்கு அபயமிடுகிறார். அகிரிப்பா ராஜா செசரியாவுக்கு வருகிறான். பெஸ்து பவுலின் சங்கதியை அகிரிப்பா ராஜாவிடம் சொல்லுகிறான். பவுல் சொல்லுகிறதை கேட்க அகிரிப்பா மனதாய் இருக்கிறான். நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு பவுல் கொண்டு வரப்படுகிறார். பெஸ்து பவுலின் வழக்கு விசாரணையை ஆரம்பித்து வைக்கிறான்.